இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் எலக்ட்ரானிக்ஸ் தராஸ் பார்த்திங்கன்னா சார்ஜ் நிற்கலை அப்படின்னு கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்குங்க. இது என்னன்னு பார்க்கலாம். இப்போ தராஸ் ஆன் பண்ணதும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தராஸ் ஆன் ஆகுதுங்க. ஒரு 10 செகண்டில் லோ பேட்டரின்னு சொல்லிட்டு ஆஃப் ஆகிடுதுங்க. அடுத்தது சார்ஜ் போட்டால் லைட் எரியலைங்க. இது என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம். என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாண்டு கழட்டணுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா தராஸ் ஓப்பன் பண்ண முடியும். இந்த ஸ்டாண்டு கழட்டத்துக்கு 5mm கீ போட்டு அந்த 5mm போல்ட் எலான் கீ போல்ட்டை ரெண்டையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஸ்டாண்டை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஸ்டாண்டை திருப்பி, அதாவது இந்த தராசை திருப்பி பேக் சைடு இருக்கிற 4 ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிங்கன்னா கவனமாக அந்த பேக் டோரு கழட்டணுங்க. இல்லைனா ஒயர் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது அந்த ஸ்ட்ரிப்பு கழட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 4-5 ஆங்கிளில் ஃபோட்டோ பிடிச்சிங்க. ஒயர்லாம் எந்த இடத்துல எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு. ஏதாவது நீங்கள் அசைக்கும் பொழுது கட் ஆனிச்சுன்னா மீண்டும் அது பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு சார்ஜிங் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தா அந்த ஒயர்லாம் கரெக்டாக இருக்குது. இது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேட்டரியிலேருந்து போர்டுக்கு லைன் போகுதான்னு பார்க்கலாம். 5 வோல்ட் போகுதுங்க. பேட்டரியிலேருந்து போகிற லைன் பிடிச்சி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா போதும். அடுத்து பார்த்திங்கன்னா பிளாக் ஒயரும் ரெட் ஒயரும் பேட்டரியில் கனெக்ட் ஆகிருக்கும். அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. பிளாக் நெகட்டிவ், ரெட் பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு பாசிட்டிவ். இப்போ பேட்டரிலையும் சப்ளை வருதுங்க. இப்போ போர்ட்லேருந்து பேட்டரிக்கு சார்ஜிங் ஆகிறதுக்கு லைன் வருதான்னு பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணிவிட்டு நான் செக் பண்ணுறேன். சப்ளை வரலைங்க. ஒன்று டிரான்ஸ்ஃபார்மர்கிட்ட கட்டாக இருக்கணும், அல்லது பார்த்திங்கன்னா ஏசி கார்டு ப்ராப்ளம் இருக்கும். இப்போ முதல்ல டிரான்ஸ்ஃபார்மர்கிட்ட நம்ம செக் பண்ணலாம். எல்லாம் சிக்கலாக இருக்குங்க. நவுத்தி பார்த்தோம்னா ஒரு ஒயர் கட்டாக இருக்குங்க. அதாவது டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து போர்டுக்கு போகிற ஒயர். அது எதனால் கட்டாக இருக்குன்னா, உங்களுக்கு இந்த ஏசி ஒயர் அடிக்கடி நீங்கள் சுற்றி வைக்கிறீங்க. தராசு கீழே மேலே வேகமாக வைக்கும் பொழுது ஏதோ அசைவில் அந்த டேப் விட்டு போயிருக்கு. இப்போ அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணலாம். இப்போ மீண்டும் கனெக்ட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி செக் பண்ணோம்னா 6 வோல்ட் கரண்ட் வருதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் போட்டு தராஸ் ஆன் பண்ணுங்கள். பேட்டரியில் கனெக்ட் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு பக்கமாக பேட்டரி லைஃப் வந்துச்சுன்னா பேட்டரி உங்களுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தங்க. இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ 10 நிமிஷம் சார்ஜ் போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்படி சார்ஜ் நிற்கலன்னா உங்களுக்கு பேட்டரியில் கம்ப்ளைண்ட்னு அர்த்தங்க. பேட்டரி பார்த்திங்கன்னா கழட்டி விட்டு வேறு பேட்டரி வச்சு இந்த ஒயரை மட்டும் மாற்றினா போதுமானது. இப்போ இந்த ஒயருக்கு நல்லா டேப் அடிச்சுக்கலாம். 2 ஒயரும் சேர்த்து நல்லா டேப் அடிச்சுட்டு ஒரு ஓரமாக தள்ளி விட்டு அந்த ஏசி ஒயர் பார்த்திங்கன்னா ஆடாத மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கு இந்த சைடில் எதுவும் ஹோல்ஸ் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா நான் ஃபெவிக்விக் போட்டு அந்த ஒயர் ஆடாத மாதிரி நல்லா கம் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஒயருங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக ஆடாத மாதிரி நீங்கள் டபுள் சைடு டேப் வச்சு ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் லைஃப் நல்லா இருக்குங்க. இப்போ நல்லா ஒட்டிக்கிச்சிங்க. 2 தடவை நான் பேசிட்டு வரேன். இப்போ பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தராஸ் க்ளோஸ் பண்ணி நம்ம பழையபடி டைட் வச்சுக்கலாம். என்னுடைய சேனலில் இந்த தராஸ் சர்வீஸ் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, கைவினை பொருட்கள் செய்கிறது, ஆர்ஓ சர்வீஸ், மைக்ரோவேவ் ஓவன் சமையல் வீடியோஸ், தொட்டாங்குச்சி ஸ்பூன்ஸ், பிவிசி பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பிவிசி பைப் ஹேண்ட் கிராஃப்ட் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ ஸ்டாண்டையும் 5mm கீ போல்ட் போட்டு நம்ம டைட் வச்சிடறோம். பர்ஃபெக்டாக டைட் ஆகிடுச்சிங்க. இதுக்கு மேலே இந்த ப்ராப்ளம் வராதுங்க. சின்ன பிரச்சனை தாங்க. இது நீங்கள் வீட்லேயே நீங்கள் செய்யலாம். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ சார்ஜ் ஆன் பண்ணோன்னா லைட் எரியுதுங்க. தராசும் ஆன் ஆகுதுங்க. பர்ஃபெக்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ வெயிட் வைக்கிறோம். பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க. மீண்டும் இதே போன்ற அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா. வணக்கம்.